கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் யாரு? ரொம்ப முக்கியமா மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் ஓப்பனிங் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே சின்ன கேப் தான் இருக்கு. அது எல்லாமே ஆர்சிபி ஃபில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்ப கேமரூன் கிரீனும் கிடையாது, தினேஷ் கார்த்திக்கும் கிடையாது. அந்த ஒரு மிடில் ஆர்டர் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் ஓப்பனா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா ஆர்சிபியோட அந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் பிரச்சனை இன்னைக்கு நேத்து கிடையாது, 2011 இருந்தே அது தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட மேட்ச் அவங்க கோட்டை விட்டதுக்கு காரணம், டிராஃபி இல்லாததுக்கு காரணம் அந்த ஒரு ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் தான். லைக் ஒரு 2016 அவங்களோட ஸ்குவாட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 4 பயங்கரமா இருக்கும். ஆனா கேஎல் ராகுல், ஷேன் வாட்சன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருந்து தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் ஓப்பனிங்ல ஆடக்கூடிய ஆட்களை எடுத்து வச்சு அவங்கள ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் விட்டதான். ஸோ அந்த இடத்துல அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாம போச்சு. ஒரு யங்ஸ்டர் சச்சின் பேபி மாதிரியான பிளேயர்லாம் கடைசியில் தூக்கி போட்டு அவங்க எப்படி ஃபினிஷ் பண்ண முடியும்? ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமும் ஏபி டிவிலியர்ஸ், ஃபேப் டு பிளெஸி, விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸ்வெல்னு சொல்லிட்டு இவ்வளோ பிளேயர்ஸ் இருந்தாலும் இவங்க எல்லாருமே இந்த டாப் 3 முடிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் யாருப்பா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. லைக் ஒரு தினேஷ் கார்த்திக் வந்தாருங்க, ஒரு 3 வருஷம் இந்த டீம்ல முடிஞ்ச அளவுக்கு செம்மையா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னோம். அந்த டிபார்ட்மெண்ட்ல செம்மையாவே பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கேமரூன் கிரீன் அப்பப்போ சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ பயங்கர ஓப்பனிங்கா இருக்கக்கூடிய இந்த இடத்துல யார் வரப்போறா? அதை தாண்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா யார் இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு ஓப்பனிங் டார்கெட் லைக் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி சேம் டிட்டோ அதே மாதிரி தான் இருக்க போறதுங்கிறத என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஒரு சார்ஸ் பட்லர், ஒரு ஃபில் ஷாட், ஒரு ஜானி பேஸ்டோ இந்த மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ் எடுத்து கிடைக்கக்கூடிய பேட்ஸ்மேன் எடுத்து ஓப்பனிங் போடலாம். மேபி விராட் எங்க ஆடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பொசிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு மாறும். விராட் கூட ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் தான் அதிகமா இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு குவிண்டன் டிகாக் அவரு ஒரு ஆப்ஷன்ல இருக்காரு. ஸோ இது போக டெவான் கான்வே மாதிரியான பிளேஸ்க்கெல்லாம் லைக் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆர்சிபி கிட்ட வந்துட்டு ஆர்டிஎம் அப்படிங்கிறது இருந்தாலுமே சிஎஸ்கே கிட்ட அந்த ஆர்டிஎம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரே ஆர்டிஎம் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே அப்படிங்கிற மாதிரி 2 தூண்கள் சிஎஸ்கேல இருந்து வெளியில வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு யூஸ் பண்ண முடியும், ஒருத்தருக்கு யூஸ் பண்ண முடியாது. லைக் ரச்சின் மாதிரியான பிளேயர்ஸ் கிடைச்சா பவுலிங் போட முடியும், செம்மையான ஒரு ஃபீல்டர். அது மட்டும் இல்லாம ஸோ ஒன் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரியும் ஆர்சிபிக்கு அமைஞ்சிரும். இது எல்லாமே ஓப்பனிங் சாய்ஸ். அது போக மிடில் ஆர்டர்ல யார் இருக்க போறானுங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்தது. எல்எஸ்சில இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, கயல் மயர்ஸ் அது மட்டும் இல்லாம மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். 2 பேருமே அதிரடி ஆட்டக்காரர்கள்னு சொல்லி ஆகணும். ஸோ கயல் மயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் மட்டும் தான் நம்மளால ட்ரை பண்ண முடியும். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு செம்மையா இருப்பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்பர் 4 நம்பர் 5ல செம்மையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவரு. ஸோ போன தடவை செம்மையா ஆடி கொடுத்தாரு. இப்போ அவங்க கிட்ட ஒரு ஆர்டிஎம் இருக்கு. யூஸ் பண்ண முடிஞ்சா 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்னு கயல் மயர்ஸா இருக்கும், அப்படி இல்லைன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸா இருக்கும். ஸோ இதுல 2ல யாரோ ஒருத்தருக்கு அவங்க யூஸ் பண்ணாலுமே ஒருத்தரை ஆர்சிபி டார்கெட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்காங்க. ஒரு கேஎல் மயர்ஸ் எடுத்தா ஓப்பனிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா மிடில் ஆர்டருக்கு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் எடுத்தா அந்த இடமும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகி போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆர்சிபி டார்கெட் பண்ணணுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல ஆப்ஷன் தான் எல்எஸ்டி கிட்ட இருந்து, என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அது போக ரஜத் பட்டிதர்கோட சப்போர்ட்டா அங்கங்க ஆடி கொடுக்கறதுக்கு லைக் ஒரு சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஒரு ராகுல் திரிபாத்தி நல்லா பண்ணாரு, நிதிஷ் ராணா மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அது போக மணிஷ் பாண்டே அவர் கூட ஒரு 1 டவுன் இல்லைன்னா 4th வந்துட்டு ஆடுறதுக்கு ஓரளவுக்கு செமையா இருப்பாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ தடால் புடால்னு எவ்ரி மேட்ச் 50 அடிக்காட்டியுமே அவர் வந்துட்டு ஒரு 20 பால் ஃபேஸ் பண்ணி 40 ரன், ஒரு 18 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு 28-30 ரன் இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போனாலே போதும். இதைத்தான் ஆர்சிபியும் எதிர்பார்க்குறாங்க. அந்த கேமியோ ஆடுறதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேணும். அது மணிஷ் பாண்டே, ராகுல் திரிபாத்தி, ஒரு நிதிஷ் ராணா இந்த மாதிரி யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ செய்யர் மாதிரியான பிளேயர் கிடைச்சா நல்லதான். பட் இருந்தாலும் பஞ்சாபோட பட்ஜெட்டை வச்சு பார்க்கும்போது ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எங்கெங்க போவாங்கிறது கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ அதனால சின்ன பிளேயர்ஸா டார்கெட் பண்ணி அந்த 11 வந்துட்டு செம்மையா செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி பிளான் பண்ணி இருக்க போறாங்க. ஸோ இது போக ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் பவுலிங் தாங்க. ஸோ ரொம்பவுமே மொட்டையா ஓப்பனிங்கா கிடக்குதுன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பட்ஜெட் அதிகமாக இருக்கும்போதே ஒரு நட்ராஜன், ஒரு புவி இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும்போதே எஸ்ஆர்எச் யாரோ ஒருத்தருக்கு தான் ஆர்டிஎம் போட முடியுங்கிறதுனால ஸோ ரொம்ப முக்கியமா டார்கெட் பண்ணலாம். ஸோ இது போக வந்துட்டு யங் டேலண்ட் உம்ரான் மாலிக் இருக்காரு. ஸோ அது போக கலீல் அகமது, சேத்தன் சகாரியா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால பவுலிங் யூனிட்டையும் வந்துட்டு செம்மையாக செட் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஆர்சிபி அவங்க பிளான் பண்ணுறதை பொறுத்து ஒரு பிளேயருக்கு பயங்கரமாக ஹை அமௌண்ட்டுக்கு போயிட்டு இன்னொரு பக்கம் ஓப்பனிங்காக விட்டுறக்கூடாது. ஸோ எல்லாமே இந்த 6 to 8 கோடிக்குள்ளே எல்லா பிளேயர்ஸுமே எடுக்கிற மாதிரி இருக்கணும். பக்காவாக பிளான் பண்ணி தட்டி தூக்கணும். ஸோ அவங்களுடைய டைனமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆக்ஷனில் பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ வைஸ் இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப முக்கியமாக மிடில் ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தாண்டி வந்துட்டு ஓப்பனிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் இப்போதைக்கு பிரச்சனை அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ அது போக யங்ஸ்டர்ஸ் யாராவது எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படி சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.